ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா QGIS சாஃப்ட்வேரில் எப்படி வெக்டர் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் QGIS ஓப்பன் பண்ணிக்கணும், QGIS என்விரான்மெண்ட். அதுக்கப்புறமா இங்கே ப்ராஜெக்ட் எடிட் வியூ லேயர்னு இருக்கு. இதில் நம்ம லேயர் போயிட்டு க்ரியேட் லேயர் கொடுக்கணும். க்ரியேட் லேயரில் ஷேப் ஃபைலாக வேணுமா இல்லை மெஷ் லேயர் இந்த மாதிரி இருக்குது. வெக்டர் லேயர் எதுக்குள்ளே வரும்னா ஷேப் ஃபைல்குள்ளே தான் வரும். ஸோ நியூ ஷேப் லேயரை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் நம்மளோட லொக்கேஷனை நம்ம வந்து இது பண்ணணும். நான் இப்போதைக்கு பிசியில் QGIS ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைலோட நேம் இப்போ நான் AOIன்னு எடுத்துக்கிறேன், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது என்னென்னா நான் இப்போ வந்து பாலிகன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பாலிகன் கொடுத்துருக்கேன். பேசிக்காக CRS பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் மாறும். நம்மளோட ஸ்டடி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இல்லை பேசிக்காக வேர்ல்டுக்கு காமனாக இருக்கிற CRS பார்த்திங்கன்னா 4326. ஸோ நம்ம அதுவே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நியூ ஃபீல்டுன்னு இருக்கிறது அட்ரிபியூட் லேயரை ஆட் பண்ணுறது. நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால் இப்போதைக்கு இதை அப்படியே டைரெக்டாக கொடுக்குறேன். இப்போ நம்மளோட AOI பாலிகன் லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பாலிகன்றனால இங்கே பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி லைன் அண்ட் பாயிண்ட் ரெண்டு ஃபீச்சரும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் லேயர், நியூ ஷேப் ஃபைலு, அதுக்கப்புறம் லைன், ரோடு, பாயிண்ட், ஜியோமெட்ரி டைப்பு லைனு, ஓகே. தென் லேயர், க்ரியேட் நியூ ஷேப் லேயர், அந்த பாத்தை சூஸ் பண்ணுறோம். நீங்கள் டெம்ப்ரவரி ஃபைலாகவும் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பட் இது ஈஸி வே. ஸோ அதனால் நான் இந்த வேலை உங்களுக்கு சொல்கிறேன். பாயிண்ட்டுக்கு வந்து 3ன்னு கொடுக்குறேன். பாயிண்ட்டு சேம் CRS, ஓகே. இப்போ நம்ம 3 லேயர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் எடிட் பண்ணணுன்னா இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எடிட் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன லேயர் வேணுமோ அந்த லேயரை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்னா இங்கே பாயிண்ட் இருக்கும், லைன், பாலிகன், டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபீச்சர் டைப். இந்த டைப் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ட்ரீங்கிறனால அதை ஒரு பாயிண்ட்டாக இது பண்ணுறேன். ரோடு நான் லைனுக்கு, AOI வந்து அதாவது என்னோடய ஸ்டடி ஏரியாவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் AOIக்கு பாலிகன் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபைலோட ஃபார்மேட்ஸ் என்ன இருக்குன்னா ஷேப் ஃபைல். இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா இங்கே பாத்துங்கிற இடத்துல அதோட பாத்து, இது வந்து என்ன டைப்பு, அதுக்கப்புறமா இந்த ஃபைலோட CRS எல்லாமே இதோட இன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் பார்த்த மறந்துட்டிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அந்த ஃபைல் பார்த்துக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து ஷேப் ஃபைல் இருக்குது, PRG இருக்குது, PDF, CPG ஃபைல். இது எல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா இதோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ். இங்கே நம்ம ஒன்ஸ் லோட் பண்ணும்போது ஷேப் ஃபைல் மட்டும்தான் லோட் பண்ணுவோம், பட் இது எல்லாமே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒன்று டெலீட் பண்ணாலும் அதர்ஸ் போயிடும். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி ஷேப் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லை சம் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஜெக்ட் அதோட ஃபைல் ஃபார்மேட் மாறும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் ஷேப் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேனே, எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லேயர் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் சேவ் ஃபீச்சர்ஸ் அஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸும் இருக்கும். ஜியோ பேக்கேஜ், ஷேப் ஃபைல், ஜியோ ஆரோ, ஆட்டோகேட் DXF, CSV ஃபைல் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய ஃபைல் ஃபார்மேட் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஜெக்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஜியோ பேக்கேஜ்க்கு இப்போ இது
ஷேப் ஃபைலில் இருக்குது. நான் இப்போ அதை ஜியோ பேக்கேஜ்க்கு மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜியோ பேக்கேஜ் இதோட பாத் சேம் ஃபைல் பார்த்தே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரீயோட 2ன்னு வச்சுக்கிறேன். ட்ரீ 2ன்னு வச்சு சேவ் கொடுக்குறேன். இப்போ சிஆர்எஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா இப்போ அதுவும் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்குது அந்த பார்த்து போய் பார்க்கலாம். பாருங்கள், ஜிபிகேஜி ஃபைல் ஃபார்மேட் இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ இந்த ஃபைலோட சைஸும் இது பாருங்கள், இது சைஸ் அதிகமாக இருக்குது. பட் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கு சேம் சிங்கிள் ஃபைலாக தான் இருக்குது. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இதில் இது பண்ணலான்னு பார்க்கலாம். QGIS வச்சு லேயர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.